அனைவருக்கும் வணக்கம். நான்லாம் வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இந்த மும்மொழி கொள்கையை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து 3வது மொழியாக வந்து ஹிந்தி வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் இது மாதிரி 3 மொழி வந்து பேசுறதுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, 3 மொழி வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இங்கே போயிட்டுருக்குது. வடக்கன்னு நிறைய பேர் இங்கே வந்து இறங்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழனுக்கே வேலை இல்லை அப்படின்ற நிலமை உண்டாகி போச்சு. மெயினான இடங்கள்லாம் கடை வீதிகள்லாம் பார்த்தா அவங்க தான் இருக்காங்க. ஹார்ட்வேர்ஸு, மெயினான பெரிய பெரிய கடைங்கள்லாம் வந்து அவங்க தான் வச்சுருக்காங்க. கடை வீதிகளில் பார்த்திங்கன்னா பாதி வந்து அந்த நகை கடையை வந்து அவங்க தான் இருக்காங்க. இங்கே இருக்கிற தமிழ் நகை கடைக்காரங்க சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. நான் அரசியல் பேச வரல யாருக்கிட்டையும். நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கிற அங்கோலாவிலையும் அடுத்து உகாண்டாவிலையும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வந்து நம்ம நாட்டில் வந்து அந்த இந்தி மொழி திணிப்புன்னு ஒன்று இருக்குது. அது இங்கே வந்து இந்தியன் கம்பெனியாக இருந்தால் அது ரொம்ப அதிகம். இந்தியை வந்து பேசியே ஆகணும். சாப்பிட போகிற இடத்துல கூட நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டானுங்க. உனக்கு ஹிந்தி தெரியாதா, நீ இந்தியனே கிடையாது அப்படின்னுவானுங்க. உடனே ஹிந்தி வந்து வந்து இந்தியாவோட நேஷ்னல் லாங்குவேஜே இல்லைடா அப்படின்னு சொன்னால் ஃபோனை உடனே எடுத்து சர்ச் பண்ணுவானுங்க. வேலை செய்கிற இடத்துல வந்து வேலை செய்கிறதுக்கு தான் வரானுங்களா இல்லை இந்த அரசியல் பண்ணுறதுக்கு வரானுங்களான்னு யாருக்கும் தெரியாது. மொத்தமாக அவனுங்க தான் இருப்பானுங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த இந்தியை வந்து நம்ம நாட்டில் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுன்னா இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத யோசனை பண்ணி பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. தமிழன் இலங்கையில் வந்து சிங்கள மொழி பேசுகிறான். இதே சிங்கப்பூர் போனீங்கன்னா அங்கே மலாய் பேசுகிறாங்க. ஜப்பான் போனால் அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. தமிழன் எங்கெங்கெல்லாம் இடம் பெயர்றானோ அந்த இடத்துக்குரிய மொழியை வந்து கற்றுக்கிட்டு பேசுகிறான். தேவைப்பட்டால் கற்றுக்குங்க. தேவையில்லாத ஒரு மொழியை உள்ளே கொண்டு வந்து எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கணும். ஏற்கனவே நிறைய பேர் வந்து இறங்கிட்டாங்க. தமிழனுக்கு அங்கே வேலையே கிடையாது.